தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இருக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகளிர் உரிமை தொகை வந்து போட்டுருவாங்க. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்திருக்குது, இன்னும் ஒரு சிலருக்கு வந்திருக்காது. கவலைப்பட வேண்டாம். அது பொதுவாகவே 15, 16 2 நாள்லையுமே வந்துடும். அதிகமானவங்களுக்கு நைட் நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதனால வந்து இன்னைக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு தகவல்னா, போட்டிருக்கிறத வச்சு தான் தெரியுது. இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் போடக்கூடிய 1000 ரூபா தான் போட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்தே 2500 ரூபாவை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மே மாதம் 15, இன்னும் வந்து ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதமும் 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் தான் வந்திருக்கு. 1000 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்குது. ஏன்னா வந்து மகளிரில் வந்து முதியோர்களை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அப்போ அதுக்கு சம்மந்தமான லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்ததுக்கப்புறம் பிரிச்சுருவோம். யாருக்குமே முதியோர்களுக்கு வந்து போட மாட்டாங்க. அதுக்கு பதில் வந்து மகளிரில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 60 வயசுக்குள்ளே இருக்கிற மகளிருக்கு மட்டும் போடுவோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பிரிச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுவரையும் எப்படி வயதானவங்களுக்குலாம் வந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க தான் இப்போவும் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் புதுசாக இருக்கிறவங்க யாராவது வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. புதுசாக இருக்கிறவங்க யாருக்குமே இந்த தடவை வந்து கிடையாது. என்னதான் வந்து அவங்க வந்து எங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்குது, நாங்களே வந்து என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாலும் கூட புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை கொடுக்கல. அதே 1000 ரூபாவை ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எப்பயும் வாங்குறவங்க தான் இப்பயும் வாங்கியிருக்காங்க. இன்னும் வராதவங்களுக்கு வந்துடும். மெசேஜே வரலைன்னா, உங்களுக்கு மெசேஜ் நிறைய பேத்துக்கு வர்றதில்ல. முதல்ல 2 மாதம் மெசேஜ் வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதமாக மெசேஜ் வர்றதில்ல. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் செக் பண்ணி பாருங்கள், அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். எந்த அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி ஆதாரும் லிங்க் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த அக்கௌண்ட்டில் காசு வந்திருக்கும். அப்போ ஆதார் லிங்க் ஆகியிருக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அந்த மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா, மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்தோம்னாவே நமக்கு என்ன ஆயிரும் தெரிஞ்சிடும். பொதுவாக இந்தியன் பேங்க்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேங்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்குடைய அந்த கோடு அனுப்பிச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோன்லேயே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நேரடியாக வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு காசு இந்த மாதம் 1000 ரூபா அப்படிங்கக்கூடியது நிறைய பேருக்கு இப்போ வர்றதில்ல. அதனால் வந்து டைரக்ட் மெசேஜ் வராட்டினாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள், அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக போகணுன்ட்டு இல்லை, ஃபோன்லேயே அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். ஆப் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த காசு வந்துருச்சா இல்லையான்னு தெரியும். அது இல்லாமல் புதுசாக இருக்கிறவங்க இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு எப்போ வரும்ன்ட்டு. நம்ம வந்து எதிர்பார்த்தோம் இந்த தடவை பட்ஜெட் வந்திருக்குது. பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 2500 ரூபா வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பட்ஜெட்டே தாக்கல் பண்ணாலும் கூட இன்னும் வரல. காரணம் என்னென்னா, பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதம் 4000 ரூபா தொகையை பற்றியோ முதியோர்கள் தொகையை பற்றியோலாம் வந்து தனித்தனியாக வந்து வரலை. ஏன் அதை பற்றிலாம் பேசப்படலைன்னா, மற்ற விஷயங்களை வந்து அவங்க பட்ஜெட் போட்டிருக்கனால இதை வந்து இன்னும் போடலை. இதை மறுபடியும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு தற்காலிகமாக மறுபடியும் வந்து அதே 1000 ரூபா தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதே ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இனி புதுசாக வாங்கணுங்கிறதும் புதுசாக அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் 2500 ரூபா உயரது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஏன்னா பட்ஜெட் வரை பட்ஜெட்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ பட்ஜெட்டும் முடிஞ்சிருச்சு. 100 நாள் ஆட்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து எதிர்பார்த்தோம் பட்ஜெட் போடும் போதோ அல்லது வந்து 100வது நாள் ஆட்சியுடைய அந்த அறிவிப்பில் வந்து இது வரும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி தான் வந்து ஏதாவது ஒரு 100வது நாள் வரும்போது, அதுக்கப்புறம் பிறந்த நாள் வரும்போது இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவருடைய விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வந்துச்சு, அப்போவும் வந்து அறிவிப்பு வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேயும் வரல, அப்புறம் 100வது நாளும் தாண்டிடுச்சு வரல. 3லேயுமே வந்து அறிவிப்பு வரலைங்கிறனால அப்போ இப்போ தற்காலிகமாக அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஐடியாவோ இல்லை புதுசாக இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாவோ இருக்காது. இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேலே வந்து கடன் இருக்குது அப்படிங்கிறனாலையும் மற்ற செலவெல்லாம் இருக்குது, மற்ற தேவைகள்லாம் இருக்குதுங்கிறனால இதுக்கு வந்து நிதி ஒதுக்கலை அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. அதே சமயத்தில் ஒரேடியாக வந்து 2500 ரூபாய் அவங்க உயர்த்த மாட்டாங்க. 1000லேருந்து 1500, 1500லேருந்து 2000, 2000லேருந்து 2500 சொல்லிட்டு படிப்படியாக தான் உயர்த்துவாங்கன்னு சொல்லிட்டு தகவல்களும் வந்து கொண்டு இருக்கு. அப்படி உயர்த்தினா மட்டும்தான் அவங்களால வந்து நிதி நிலையெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ எடுத்துனுமே நமக்கு 2500 ரூபாலாம் வந்து வர்றது கஷ்டம். படிப்படியாக தான் வந்து ஏறும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஏற்றினா தான் 1000லேருந்து 1500 போய் அப்புறம் 2000 போய் 2500 வர்றதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆயிரும். ஏற்கனவே வந்து டிஎம்கே ஆட்சியிலே முதல் 3 வருஷம்லாம் ஒன்றும் கொடுக்கல, அப்புறம் தான் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த 1000 ரூபா தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க பொறுமையாக தான் ஏற்றுற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.